சார் ஓல்டு ரெஜிம்னா என்ன, நியூ ரெஜிம்னா என்ன, அதை பற்றி மக்களுக்கு சொல்லுங்கள் சார். இது ஒரு அருமையான கேள்வி. ஓல்டு ரெஜிம், நியூ ரெஜிம்ன்றது இப்போ மோரார்லெஸ் நியூ ரெஜிம்னு ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்களுடைய கேள்விக்கான விடையை தருகின்றேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓல்டு ரெஜிம்ன்றது நார்மலாக நம்ம ஒரு ரெஜிம் தான் இருந்ததுங்க. அதில் என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் நீங்கள் ப்ராவிடென்ட் ஃபண்டு போடுறீங்களா, உங்களுக்கு 80C இட் இஸ் அலௌட் அஸ் எ டிடக்ஷன். இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு மணி நீங்கள் வாங்குறீங்களா, ஹோம் லோன் அதுக்கு அலௌடு. பிரின்சிபல் ரீபேமெண்ட் ஆஃப் ஹவுசிங் லோனா அதுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் மெடிக்ளைம் இஸ் அலௌடு. இந்த மாதிரி நிறைய டிடக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த டிடக்ஷன்ஸ் எல்லாம் கழித்து, எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் கழித்து, மீதி எவ்வளோ வருதோ அதுக்கான டேக்ஸ் கட்டுவீங்க. அதுதான் நார்மல் ரெஜிம் ஆக்சுவலாக. அப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நாங்கள் வி டோன்ட் வாண்ட் டு கனெக்ட் டு எனி டிடக்ஷன், எனி எக்ஸம்ஷன், எனி எல்ஐசி எது வேணாம். நீங்கள் எவ்வளோ டேக்ஸோ சிம்பிளிஃபைடாக ஒரு டேக்ஸை நான் கால்குலேட் பண்ணுறேன், அதை கட்டிட்டு நீங்கள் போங்க. நீங்கள் அது இதுக்காக நீங்கள் டேக்ஸை சேவ் பண்ணுறதுக்காக எல்ஐசி எடுக்கிறதோ, ப்ராவிடென்ட் ஃபண்ட் எடுக்கிறதோ, ஒரு ஹோம் லோன் வாங்கி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறதோ, பிரின்சிபல் கட்டுறதோ தேவையில்லை. உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக இவ்வளோ இன்கம்மா, இவ்வளோ டேக்ஸு, அவ்வளோதான். இந்த அலவன்ஸு ஆல் தோஸ் திங்ஸ் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு எந்த அலவன்ஸும் உங்களுக்கு கிடைக்காது. சிம்பிளிஃபைடு. இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஒரு யங்ஸ்டரு, எனக்கு இது டிடக்ஷன்லாம் நம்பிக்கை இல்லைங்க. எனக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் நான் என்னால் முடிஞ்சாலும் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுக்கிறேன், ஷேர் மார்க்கெட்டில் போட்டு ஏதோ ஒன்று நான் போட்டுக்கிறேன், என்னை விட்டுருங்க. இதை லிங்க் பண்ணாதீங்க டேக்ஸுக்கும் எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது தான் நியூ டேக்ஸ் ரெஜிம்ங்க.